ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் மிகவும் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதை நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். உடலாலும் வாக்காலும் மனதாலும் ஒரு மனிதன் பாவங்களை செய்யக்கூடாது என்று பகவத்கீதை கூறுகிறது. அதுபோல ஒருவன் உடலால் செய்த பாவங்களுக்கு தண்டனை உடலாலும், வாக்கால் செய்த பாவங்களுக்கு தண்டனை வாக்காலும், மனதால் செய்த பாவங்களுக்கு தண்டனை மனதாலும் அவன் கஷ்டப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கிறான் என்று கருட புராணம் கூறுகிறது. கருட புராணமும் மகாவிஷ்ணு திருவாயும் மலர்ந்தருளி கூறியது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். பகவத்கீதை 16வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் மனம், மொழி, மெய் இவற்றால் ஒரு மனிதன் பாவங்களை செய்யக்கூடாது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். சரி, இதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகாபாரத கதையில் தாங்க இருக்கிறது. அதுவும் அதற்குரிய நபர் யார் என்று சொன்னால் துரியோதனன் தான். துரியோதனன் அஸ்தினாபுரத்து சபையில் பாஞ்சாலியின் துயிலை உருவி அவமானப்படுத்தினார் அல்லவா? அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஆடை கொடுத்து அவருடைய மானத்தை காப்பாற்றினார். அத்துடன் இது நின்று விடவில்லை. துரியோதனன் மாற்றான் மனைவியான திரௌபதியை தன்னுடைய தொடையை தட்டி தொடையில் அமர்ந்து கொள்ளும்படி அவரை அழைக்கிறார் அல்லவா? அதுதான் அந்த சமயத்தில் துரியோதனன் தான் உடலால் செய்த பாவமாகும். அவன் செய்த பாவத்தின் பலன் அந்த முழுவதுமே அவனுடைய தொடையில் தான் சென்று அமர்ந்து விடுகிறது. ஆகவேதான் அவன் குருட்சேத்திர போர்க்களத்தில் மரணிக்கும் பொழுது தன்னுடைய தாய் என்னதான் முயன்று தான் உடல் முழுவதையும் வஜ்ரமாக ஆக்கினாலும் துடை பகுதி மட்டும் வஜ்ரமாக ஆகாதபடி பகவான் கிருஷ்ணர் அவரை தடுத்து நிறுத்தி அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து விடுகிறார் அல்லவா? இப்படி தொடை மட்டும் வஜ்ரமாக மாறாத துரியோதனன் தொடை பிளவுபட்டு பீமனால் தொடையின் மீது தாக்கப்பட்டு தொடை கிழிந்து துடிதுடிக்க இறந்து போகிறான். இது அவனுடைய உடலால் செய்த பாவத்திற்கு உரிய தண்டனை அவன் உடலால் அனுபவித்து மடிகிறான். இப்படி இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நாம் எத்தனையோ புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் பகவான் கிருஷ்ணர் நமக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் புண்ணியங்களை செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்த பட்சம் பாவங்களையாவது செய்யாமல் இருக்க வேண்டும். நம் கையில் உள்ள பந்து நாம் ஒரு செவிற்றின் மீது தூக்கி எறியும் பொழுது அந்த செவிற்றின் மீது மோதிய பந்து மீண்டும் நம்முடைய கையைத்தான் அடைகிறது அல்லவா? அதுபோல நாம் செய்கின்ற பாவத்திற்கு உரிய பலனானது நம்மைத்தான் அடையும். இதில் யாருமே எந்த ஒரு வித இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு யாருமே தப்பிக்க முடியாது. இறைவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இறைவன் பகவான் கிருஷ்ணரே கூறுகிறார், யாருடைய பாவத்தையும் நான் ஏற்பதில்லை, யாருடைய புண்ணியத்தையும் நான் ஏற்பதில்லை என்று கூறுகிறார். யாராக இருந்தாலும் சரி, தான் செய்த புண்ணியத்திற்கு உண்டான பலனையும் பாவத்திற்கு உண்டான பலனையும் தானே கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் பயப்படுகிறோம். பேயை பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம் இல்லையா? பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பார்த்து பயம். இப்படி பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நம்மை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையாக எதற்கு பயப்பட வேண்டும் என்றால் பாவம் செய்வதற்குத்தான் பயப்பட வேண்டும். அப்படி பாவம் செய்யப்படுவதற்கு பயப்படும் ஒரு மனிதன் புண்ணியங்களை செய்து அந்த புண்ணியத்தின் மூலம் சுகித்து இன்பமாக வாழ்ந்து இறைவன் அடி சேர்கிறான் என்பதை அடியேன் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளும்படி அடியேன் உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.